La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க ஆயுஷ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண போறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஆயுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கண்ட்ரோல்ல வரும். 5 கோர்ஸ்ல நீங்க எதனாலும் சூஸ் பண்ணலாம். சித்தா சூஸ் பண்ணலாம், ஆயுர்வேதா சூஸ் பண்ணலாம், ஹோமியோபதி சூஸ் பண்ணலாம், யோகா நேச்சுரோபதி சூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து யுனானி கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி இந்த 4 கோர்ஸுக்கும் நீட் மூலமா மட்டும்தான் நாம வந்து போய் ஜாயின் பண்ண முடியும். யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு மட்டும்தான் 12th கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ நீட் வந்து குவாலிஃபைடு ஆயிருக்கணும். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானிக் போன்ற கோர்ஸுகளுக்கு நீட்ல வந்து பாஸ் மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் நாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். 80% ஆஃப் பீப்புள் வந்து எப்படி வந்து ஆயுஷ் கோர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் ஸோ வந்து அவங்களுக்கு டார்கெட் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த கட் ஆஃப் மார்க் வந்து இருக்காது. அதனால இவங்க வந்து ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வந்து இவங்க ஆயுஷ் கோர்ஸை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இப்போதான் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டு. ஓகேங்களா? மிச்சம் இருக்க 20% வந்து பாரம்பரிய வைத்தியர். ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசனாக அவங்க வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் இது படிக்கிற கோர்ஸ் வந்து மெயின் கேரக்டராக வச்சு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 20% வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் 80% ஆஃப் த பீப்புள் வந்து நீட் எழுதுறதுக்கே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கிறதுக்காக தான். ஸோ அந்த காலேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இதுதான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், ரிப்பீட்டராக இருக்கலாம், ரீரிப்பீட்டராக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஏன் ஆயுஷ் கோர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறீங்க? ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக எல்லாமே நான் படிப்பேன். படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸை பற்றி நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். ஸோ வந்து கமெண்ட் செக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் திங் அக்செப்டன்ஸ். ஸோ நீ ஃபஸ்ட்டு நீ வாட் எவர் இட் மேபி, ஸோ வந்து உனக்கு வந்து பிடிச்சி எடுத்தியோ பிடிக்காம எடுத்தியோ, ஸோ நம்ம ஃபேட் தலையில் எழுதியிருக்கோ, நாம் எது வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ நீ வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த கோர்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த கோர்ஸ் மூலமாக மட்டும் தான் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும், ஏர்னும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். சில பேர்னால அக்செப்டன்ஸே பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோமு, என்ன பண்ண போகிறோம், ஸ்கோப் இருக்கா இல்லையா, நமக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நிறைய பேர் அக்செப்டே பண்ணிக்கவே மாட்டானுங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன்னால் வந்து இந்த கோர்ஸில் ஷைன் ஆக முடியும், ஏர்னும் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. நீ ஏன் அக்செப்டன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தோம் படித்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டே வராது படிக்க. ஏன்னா வாஸ்ட்டாக இருக்குது எடுத்தோடனே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு வந்து மைண்ட் செட்குள்ளே வந்துடும். ஸோ நம்மளால வந்து ஒரு காமன் டாக்டர் மாதிரி கூட ஆக்சுவலாக இருக்க முடியாது சொல்லப்போனால். ஆக்சுவலாக நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக நீ வந்து வெளியே வந்துடுவ. ஆனால் உன்னால் வந்து ஷைன் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறிதான். அதனால ஃபஸ்ட்டு நீ ஒன்று அக்செப்டன்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் மூலம் நான் எப்படி ஷைன் பண்ணலாம், அண்ட் தென் வந்து இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆயுஷில் எடுத்து உள்ளே போயிட்டு நீ ஒரு சிம்பிளான ஒரு ட்ரக்கை எடுத்து நீ பண்ணால் கூட நீ அந்த அளவுக்கு ஷைன் ஆகலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து வைட் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு புதுசு புதுசாக ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஆயுஷ்லேருந்து டாக்டர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உன்னால் முடியும் அப்படின்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தானாக இன்ட்ரெஸ்ட் வரும். படிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கே வந்து ஒரு நாலேஜாக கிரியேட் ஆகும். யூ பிகம் ஏ வெல் ஃபர்னிஷ்ட் ஒரு டாக்டர். ஓகேங்களா? ஸோ நீ மாடர்ன் வைஸ்டும் நல்லா வந்து வெல் நாலேஜபிளாக இருப்ப. ட்ரெடிஷ்னல் வைஸும் நீ மருந்து கொடுக்கறதுல ஒரு சைட் எஃபெக்ட்ஸே இல்லாமல் ஒரு பேஷண்ட் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் வந்து ஷைன் ஆக முடியும். ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் பண்ணிக்கோ. கம்பேரிசன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஸோ இதை விட ஆயுஷோட அவங்க பெட்டர் கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கூட சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆனால் நீ வந்து உன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுதான் ஒரு ரியாலிட்டி.
ஏன்னா உன்னோட கோர்ஸ் இதுதான், உன்னால எந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காமிக்கிறது மூலமா மட்டும்தான் இருக்கு. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இப்ப இருக்க சோசியல் மீடியாவுக்கு கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸோ நமக்குள்ள ஒரு இன்டென்ஷனல் தாட் நம்ம பார்க்கும் போது அவங்க இப்படி இருக்காங்களா இப்படி இருக்காங்களா கண்டிப்பா வந்து தோண்ட செய்யும். ஆனா உன்னோட லைஃப்பை நீ வந்து பார்க்கும் போது சரி நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டும். ஆனா ஒரு ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அவங்க இருக்க லைஃப் இருக்கு அந்த வீடியோஸ்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஒரு நல்ல போட்டோ, இருக்கிறதுலே ஒரு நல்லதா என்னதான் ஒரு மொக்கையாவே இருந்தாலும் அதை எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் நல்லா ஷைன் பண்ணி ஸோ என்ஜாயபிளா எப்படி வந்து எப்போ வந்து என்ஜாய்மெண்ட்டா இருக்காங்களோ ஸோ அதில் எடிட் பண்ணி ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி அதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு ஸ்டோரியோ இல்லாட்டி ஒரு ரீலோ வந்து காமிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அது மூலமா உன் லைஃப்பை வந்து நீ வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீ தான் வந்து ரிக்ரெட் ஆக போற. ஸோ சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு நீயே ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணுவே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸுமே நடக்க போறது கிடையாது. நாலேஜை வளர்த்துக்கோ ஆக்சுவலா. ஸோ எம்பிபிஎஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ நீ சித்தா எடுத்துட்ட, ஆயுர்வேதத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஹோமியோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஒரு டிசீஸ்க்கு. ஸோ அப்படியா நாம வந்து பார்க்கலாமே தவிர்த்து அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்ல என்ன பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நாம வந்து ஹெட் பெயின் வருது. ஹெட் பெயினுக்கு எம்பிபிஎஸ்ல என்ன டேப்லெட்ஸ் தராங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது. ஸோ நமக்கு இருக்கு சாட் ஜிபிடி. ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஸோ அவங்கள ஒவ்வொருத்தவங்களோட எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து சொல்றேன், கம்பேர் மட்டும் பண்ணிக்காத உங்க லைஃப். தேர்ட் மோஸ்ட் திங், பேஷன். மெடிக்கல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், அந்த தென் ஆயுஷா இருக்கட்டும், பிடிஎஸ்ஸா இருக்கட்டும், எந்த கோர்ஸ் வேணாலும் இருக்கட்டும். ஆனா நிறைய பேர் வந்து அவங்க பேஷனை வந்து அப்படியே விட்டுருவாங்க. நல்லா சில பேர் பாடுவாங்க, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கப்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஸோ மெடிக்கல் கோர்ஸ்குள்ள வந்துட்டோம், இனிமேல் புக்கும் கையுமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட பேஷனை வந்து அப்படியே விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி மட்டும் நீங்க வந்து இருக்காதீங்க. ஸோ ஸ்டடீஸ் கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு ஒரு பேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்க போகும்போது, அதுல தான் நமக்கு மோர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அண்ட் தென் அதுல இப்ப ஏதாச்சும் நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் கோவமோ ஏதாவது பண்ணும்போது, ஸோ உங்களோட பேஷன்ல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணும்போது, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அந்த டிப்ரஷனோ, அந்த கோவமோ, ஆங்ஸைட்டியோ ஸோ அதுலேருந்து நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது, கண்டிப்பா வந்து கம்மியாகும். பேஷனை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ காலேஜ் லைஃப்லயும் உங்க பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மியூசிக் கிளாஸ் அண்ட் தென் வந்து டான்ஸ் எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ டைம்ல கூட நீங்க வந்து அதை கண்டினியூஷன் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதே மட்டும் தான் நீங்க காலேஜ் வந்தாலுமே இதெல்லாம் பண்ணலாம். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டெய்லியும் போறது, ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்றது, மியூசிக் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஜிம் போறது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க டைம் வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டடீஸ் பிளஸ் யுவர் பேஷன்ஸ். கண்டிப்பா வந்து உங்க லைஃப்ல ஒரு சக்சஸ் ரேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மெடிக்கல் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டோம், இனிமேலுக்கு நம்ம பேஷன் எல்லாம் இருக்காதுப்பா, எல்லாரும் விட்டுரு அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அதான் ரியாலிட்டியே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஹாபிஸ் எதனாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அதை வந்து விட்டுறாதீங்க. காலேஜ்ல வந்து காட்டுங்க. ஸோ நிறைய கல்ச்சர்ஸ் நடக்கும், நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும், நிறைய வந்து இதெல்லாம் காட்டும். ஸோ உங்க திறமையை நீங்க தயவு செஞ்சு வெளியே காட்டுங்க. அப்பதான் நம்ம ஓ இவங்க இது மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து நமக்கு அங்கீகாரம்ன்ற மாதிரி கிடைக்கும். தயவு செஞ்சு நிறைய யூடியூபர்ஸ்ல இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. யூடியூப் செலக்ஷன் பண்றதாலையும் ஓகே, நீ வந்து தாராளமா பண்ணலாம். ஆக்சுவலா வெல்கம்ஸ். ஸோ வந்து ஆயுஷ் நீட்ஸ் மோர் யூடியூபர்ஸ் கூட நான் வந்து சொல்வேன். அதனால வந்து உங்க பேஷனை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் தென் தயவு செஞ்சு உங்க பேஷனை வந்து ஸோ இதுக்காக நீங்க வந்து ரிலீவ் பண்றதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ காலேஜ் லைஃப்ல உங்க பேஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் மோஸ்ட் திங், ஆரோக்கியம் அண்ட் தென் ஹெல்த்தி. இப்போ வந்து ஆயுஷ்ல படிக்கிறதுல கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருப்ப. அண்ட் தென் உனக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து அதுக்கு வந்து கியூர் பண்றது, என்ன மெடிசன், ஸோ எப்படி வந்து நேச்சுரலிஸ்டிக்கா நாம வந்து ஒரு டிசீஸ்ல இருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல ஆரோக்கியமா இருப்ப. அப்புறம் வீட்டில் இருக்கவங்கள ஆரோக்கியமா பார்த்துப்ப. அதுதான் மேஜர். ஓகேங்களா? ஸோ ஆரோக்கியம் இருந்தாலே நல்லா வந்து நம்ம ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைலை வந்து செக்யூர் பண்ணலாம் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ஆயுஷ்ல செலக்ஷன் பண்ணும்போது ஸோ சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாமே மேஜரா நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் எந்த ஒரு நோயும் நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கவங்கள அஃபெக்ட்
பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா வந்து தெரிஞ்சுப்ப. ஸோ ஆஃப்டர் நீ படிச்சாலும் சரி, பிடிக்காம படிச்சாலும் சரி, உன் மேல திணிச்சாலும் சரி, உன் தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சாலும் சரி, நீ ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து கண்டிப்பா உன் லைஃப்ல வந்து ஹிட் ஆகும். ஸோ உன்னோட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா வந்து பேஷண்ட் செக்யூர் பண்றதுல கண்டிப்பா உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப 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 கிடைக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து டிசீஸ் நல்லா கியூர் ஆயிடுச்சு, நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்ககிட்ட சொல்லும் போது கண்டிப்பா வந்து நீயும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு பர்சனா வந்து இருப்ப. ஸோ மன திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ படிச்சதுக்காக மன திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ கண்டிப்பா உங்க லைஃப்ல அது வந்து எல்லாருக்கும் ஈஸியா இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல ஆக்சுவலா. காட் கிரேஸ், கடவுளோட அருகருங்க இருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி கோர்ஸ்ல ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் மருத்துவம் செய்யறதுக்கு ஒரு இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ காட் கிரேஸ் இருக்கவங்கனால மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து செலக்ஷன் பண்ணி எல்லாரும் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ ஆனா இந்த கோர்ஸ் உனக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீ சூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்து சித்தாவோ உன்னை சூஸ் பண்ணியிருக்கு, இதை நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழிகள். ஸோ நம்ம நினைச்சிருந்தா ஸோ நம்மளோட எப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணாலும் இருக்கு. ஸோ வந்து இது மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ பிடிஎஸ் இருக்கு, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அண்ட் தென் வந்து நிறைய கோர்ஸ் நம்ம கிட்ட நம்ம கண் எதிர நிறையவே இருக்கும். ஆனா உனக்கு இந்த வீடியோ ஸோ இது மூலமா ஆயுஷ் மூலமா நீ வந்து டார்கெட் பண்ற அப்படின்னா கண்டிப்பா சித்தா தான், ஆயுஷ் தான் உன்னை வந்து சூஸ் பண்ணியிருக்கே தவிர்த்து நீ அதை வந்து சூஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜரா வந்து சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து ப்ரௌட் ஆக வேண்டிய விஷயம் ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ வந்து உன்னால வந்து ப்ரௌட் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலமா நமக்கு வந்து நிறைய ஷைன் இருக்கு, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால வந்து நிறைய பேருக்கு வந்து புண்ணியம் நடக்க போகுது அப்படின்னால மட்டும்தான் இந்த கோர்ஸை உன்னால செலக்ஷன் பண்ண முடியும். ஸோ சித்தா தான் உன்னை சூஸ் பண்ணதை தவிர்த்து நீ வந்து சித்தாவை சூஸ் பண்ண கிடையாதுன்ற மேஜரா வந்து தெரிஞ்சுக்கோ. ஸோ இது வந்து எழுதப்பட்ட உண்மை. ஏர்ன் பண்ண முடியுமா ப்ரோ? ஸோ மணி மேக்ஸ் மெனி திங். ஸோ வந்து உன் கோர்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு சர்வைவல் வேணும். ஸோ என்னால் ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஸோ உங்கள் ஊர்லேயே எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு சித்த டாக்டரோ, ஆயுர்வேத டாக்டரோ, ஹோமியோபதி டாக்டரோ நல்ல வெல் ஃபர்னிஷ்டாக இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன நோய்க்கு போனாலும் அவங்க கிட்ட மருந்து இருக்கும், சீக்கிரமா வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல உன்னால நிறையவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீ அதை மட்டும் யோசிச்சு வச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எந்த அளவுக்கு நீ வந்து ஸ்கில்டா இருக்க, எந்த அளவுக்கு நீ வந்து விஷயத்த வந்து கத்துக்கிற, எந்த அளவுக்கு நீ புரிஞ்சிருக்க, எப்படி வந்து டிசீஸை கியூர் பண்றது, ஒவ்வொரு டிசீஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நீ வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்க, அந்த எந்த அளவுக்கு நீ உன் திறமையை வளர்த்து உன் பேஷண்ட் வந்து கியூர் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னால வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா நிறைய பேர் லேக்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சித்தா டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ நீ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வேர்ல்டு வைடா பாரு. ஸோ குறுகிய உலகத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் ஸோ இது மட்டும்தான் கோர்ஸ், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரிய வரும். ஸோ இது மூலமா இது எம்பிபிஎஸ் போனா மட்டும்தான் நம்மளால வந்து ஷைன் பண்ண முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லா கோர்ஸுமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ எம்பிபிஎஸ்ஸை தாண்டி அவங்கள விட நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில. ஓகேங்களா? ஸோ உன்னால எந்த அளவுக்கு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ண முடியும், அண்ட் தென் உன்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஸோ அவங்க கிட்ட இருந்து நீ வந்து ஒரு டிசீஸை வந்து கியூர் பண்ற அப்படின்னா கண்டிப்பா உன்னை பத்தி 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஸோ அவங்க 4 பேர் வந்து திரும்ப உங்ககிட்ட வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும். ஸோ அவங்கள கியூர் பண்ணேன்னா ஸோ அப்படிதான் நீ வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியும். இதே கண்டிஷன் தான் நீ எம்பிபிஎஸ்க்கு போனாலுமே நடக்க போகுது ஆக்சுவலா. நீ ஒரு டாக்டர் ஆகிய ஒரு கிளினிக்ல உட்கார போகும்போது ஸோ இதுதான் உங்ககிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கியூர் பண்ணா மட்டும் தான் திரும்ப வந்து உங்ககிட்ட வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீயே எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட இப்போ ஃபீவரும் போற, அவங்க ஃபீவரை ரெடியூஸே பண்ணல, உனக்கு மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட போவியா? போக மாட்டேன். அதே மாதிரி தான் மற்றவங்களும் யோசிப்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ நாலேஜபிளா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டா இருக்கியோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உன்னால வந்து ஷைன் ஆக முடியும்.
க்ரோத் ஆக அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ், அந்த காலேஜில் படிச்சு தான் நான் அம்பானி ஆயிருப்பேன், இந்த காலேஜில் படிச்சு நான் சுந்தர் பிச்சை ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவெல்லாம் காணாத. ஆக்சுவலாக எந்த காலேஜில் நீ படித்தாலுமே, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி, எந்த காலேஜில் நீ படிக்கிறியோ அது நீ படிக்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து இது சீட்டுங்கிறது என்ன சொல்ல போனால், ஸோ இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து மட்டும்தான் மாறும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் போனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கம்மியாகும், அதனால நான் கவர்மெண்ட் காலேஜில் போகிறேன். ப்ரைவேட் காலேஜில் நான் கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும், அதனால நான் ப்ரைவேட் காலேஜஸ் தான். ஸோ மேக்ஸிமம் இப்படி இருக்குமே தவிர்த்து அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் லா, ஓகேங்களா? நீ கவர்மெண்ட் காலேஜில் படித்தோ, ப்ரைவேட் காலேஜில் படித்தோ, ஸோ 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சு எல்லா சப்ஜெக்ட்டும் நீ கிளியர் பண்ணி அண்ட் தென் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீ ஒரு டாக்டர் வெளியே வந்தீங்கன்னா, நீ வந்து வெளியே வந்து நீ கவர்மெண்ட் காலேஜில் படித்தா, ப்ரைவேட் காலேஜில் படித்தா, கவர்மெண்ட் காலேஜில் படித்தா தான் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், ப்ரைவேட் காலேஜில் படித்தா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் யாரும் உங்ககிட்ட இருந்து சொல்லப்படுறதுக்கு. அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நீ வந்து அவங்க க்யூர் பண்ணும், அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து கான்ஷியஸ் நீ கவர்மெண்ட் காலேஜில் படித்தா இல்லை கோல்டு மெடலிஸ்டா இல்லை வந்து நீ கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், மற்ற பேஷண்ட்க்கு மற்ற டாக்டர்ஸ்க்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறது சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நல்லது, ஓகே. ப்ரைவேட் காலேஜஸ் கிடைச்சா ஸோ நமக்கு இந்த சீட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு நீ வந்து ஸோ உன் ஸ்கில்லை வந்து அப்படி வளர்த்துக்கோ. அது மட்டும்தான் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு மேஜராக பண்ணிக்கோ. அது மட்டும் தான் சொல்லிப்பேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சு நல்லா இருந்திருக்குமே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்காத. ஸோ அதெல்லாம் ஒரு உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் நீ வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் ரிக்ரெட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடும். ஸோ முன்னாடியே வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ தேவையில்லாம விஷயத்தில் நம்ம வந்து கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணிட்டு என்ஜாயபிளாக இந்த 5 இயர்ஸ் என்ற கோர்ஸ் வந்து நல்ல வந்து பீரியடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அண்ட் தென் வந்து நம்ம காலேஜ் லைஃப்ங்கிறது கண்டிப்பாக வந்து உன் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஒரு பெஸ்ட் மெமரிஸாக கொண்டு போ தயவு செஞ்சு. அதில் லோன்லையா ஸோ வந்து இந்த கோர்ஸ் எடுத்தோம் டிப்ரெஷனாக இருக்குது அண்ட் தென் வந்து ஸோ பிடிக்காம வந்து சூஸ் பண்ணிட்டேன் இந்த கோர்ஸ், அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை காலேஜ் லைஃப்ல நான் ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு 5.5 இயர்ஸ் லைஃப்பை வந்து நீ வந்து வேஸ்ட் பண்ணாத. எந்த அளவுக்கு என்ஜாயபிளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயவு செஞ்சு காலேஜ் லைஃப்பை என்ஜாயபிளாக மாற்று, படிச்சுக்கோ அண்ட் தென் வந்து படிச்சு நல்ல ஒரு ஸ்கோப்ஃபுல் டாக்டராக வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு ஆயுஷ் கோர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சித்தார்த் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். டாட்டா, பை பை.